வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி காலிஃப்ளவர் பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க. காலிஃப்ளவர் பிரியாணி பண்ணுறதுக்கு காலிஃப்ளவர் எடுத்து சுடுதண்ணியில் 10 நிமிஷம் போட்டு அலசி எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கரம் மசாலா கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், புதினா கொத்தமல்லி தழை கொஞ்சம், 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதில் பாதி நம்ம பிரியாணியில் சேர்க்க போகிறோம், பாதி காலிஃப்ளவர் 65 போட போகிறோம். பிரியாணியில் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸை அலசிட்டு ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊறிடுச்சு. இப்போ பிரியாணி தாளிச்சிக்கலாம். குக்கர் வச்சு அதில் ஆயில் ஊற்றி 1 ஸ்பூன் நெய் ஊற்றி, நெய்யும் ஆயிலும் நல்லா காஞ்சோன்னே 2 இலை, 1 பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை எண்ணெயில் கொஞ்சம் நல்லா செவந்துக்கட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து பொன்னிறமாக வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. ஒரு தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிரையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாரும் கிளறிக்கலாம். பிரியாணிக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க அரிசி 1/2 கிலோ, காலிஃப்ளவர் 1/4 கிலோ. இந்த கிளாஸில் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன் அரிசி, அதுக்கு 2.5 கிளாஸு தண்ணி. எந்த டம்ளரில் போட்டாலும் 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும். அதுதான் அளவு. பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் அளவு கரெக்டாக இருந்தால் பிரியாணி நல்லா பொழு பொழுன்னு சூப்பராக வரும். நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க காலிஃப்ளவரை பாதி போட போகிறோம். பாதியை 65 போட்டு வச்சுருக்கோம். 65 பிரியாணி ரெடியானோன்னா நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாதி பூவை அதில் சேர்த்துக்கலாம். 65 போடுறது வீடியோ ஏற்கனவே நான் 65 ஃப்ரைட் ரைஸில் போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் நான் கார்டு மேலே தரேன். அரிசியும் போட்டு ஒரு கொதிச்சு வச்சு பாதி காலிஃப்ளவர் அதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்துட்டு உப்பும் காரமும் பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு விசில் விடலாம். இல்லாட்டி 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். ஹையில் வச்சா 1 விசிலு, சிம்மில் வச்சா 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு திறந்துடணும். எல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் இப்போ மூடி போட்டு வச்சிட்றேன். 1 விசில் தான் விட போகிறேன். கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி தழையும் மேலாவில் போட்டுக்கலாம். மூடி போட்டு 1 விசில் விட்டாச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். ஃப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு. சூப்பராக பொழு பொழுன்னு வந்திருக்கு பிரியாணி. இதே அளவு தண்ணியும் இதே அளவுகளை எல்லாமே போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா இதே மாதிரி வரும். பாத்திரத்தில் உடனே நம்ம மாற்றிடணும். அந்த ஹீட்லேயே இருந்தால் கொஞ்சம் குழஞ்சிரும். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம 65 போட்டு வச்சுருக்க காலிஃப்ளவரை அதில் சேர்த்துக்கலாம்.
வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. செஞ்சு வச்சிருந்த 65 அதில் சேர்த்தாச்சு பிரியாணியில். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.